அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் அடங்கியிருக்கு. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, ரண ருண ரேகஸ்தானத்தில் குரு செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த வாரம் பல வகையில் மாற்றங்கள் உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலைகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். பணவரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த பண தட்டுப்பாடு நீங்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்படும். வாழ்க்கை துணையாருடன் காரிய தடை தாமதமாக ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் காணக்கூடிய நாள். மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறந்த பலன்கள் உழைப்பின் மூலம் அடையும். அது மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மன நிறைவு அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக அமைய நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம். இந்த வாரம் உடன் இருப்பவருடன் இருந்த நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கும். அன்னையின் அன்பு, அரவணைப்பு மற்றும் உதவிகள் ஆதரவாய் இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். அரசு ஊழியர்கள் கட்டளைகளை மேற்கொள்ளக்கூடிய அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிள்ளைகளுடன் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுகமான சுற்றுலா பயணங்களின் மூலம் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உதவிகரமாக புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. எழுத்து தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பண வரவு உங்களுக்கு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகள் வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழும். புதிய வீடு, பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். எப்பொழுதுமே எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும். வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். பெரிய மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு பயணங்களில் அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம். தொழிலில் பணியாளர்களுடன் ஒத்துழைப்பு குறைவால் உங்களுடைய உற்பத்தி திறன் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு காலகட்டமாக அமைய இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். எதிரிகளின் பலம் குறையும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. மன அழுத்தம் மாறியும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகள் ஒரு நல்ல நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆசிகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் உங்களுடைய தோற்றத்தில் பொலிவு உண்டாகும். புத்திசாலிகளின் நட்பை நீங்கள் பெற்று பலனடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக தனுசு ராசியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சற்று பரபரப்பான ஒரு காலமாக இருக்குது. வார தொடக்கத்தில் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். வீடு மனை தொடர்பான தகராறுகள் தீரும். இது தொடர்பான பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. செல்வாக்கு மிக்க நண்பர்களின் உதவியால் சில வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. மேலும் இந்த வாரத்தில் உங்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வியாபாரிகளின் முன்னேற்றம் குறைவாக இருந்தாலுமே லாபம் நிறைவாக இருக்கும். வேலைக்கு மாற நினைப்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
காதல் துணையிடத்தில் இணக்கமான சூழ்நிலைகள் இருக்குது. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா கருப்பு, அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா 4. மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குருவின் பார்வை உங்களுக்கு நன்மை தரும் வகையில் இருக்குது. நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ராசிநாதன் குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்திற்கு கிடைப்பதுடன் உங்கள் நட்சத்திரநாதனுடன் அங்கே சஞ்சரிப்பதால் வியாபாரம் லாபம் அடையும். தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். பணிபுரியும் இடத்துல உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். வெள்ளி சனிக்கிழமைகளில் நிதானம் அவசியம். அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் கேந்திர பலத்துடன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடை விலகும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. தகப்பனாருக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துல வில்லங்கம் ஏற்படும். செவ்வாய் 8, 9ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் பிடிவாதம் வேண்டாம். கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி நீதிமன்றம் படி செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இது ஒரு பொது பலன் தான். உங்களுடைய ராசியில் கிரகங்களை பொறுத்து தான் முழுமையான பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்வாங்க. வழக்கறிஞர்கள் தொழிலில் மேன்மை அடைவாங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்க கடன்களை நீங்கள் அடைக்காவிட்டால் சில சிக்கல்களை நீங்கள் சந்திப்பீங்க. வியாபாரம் மந்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 11, 12ஆம் இடத்துல இருக்காரு. கவர்ச்சியாக பேசி காதலின் மனதில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்காரு. வேலை இடத்துல உங்களுடைய செல்வாக்கு குறையும். தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீங்க. ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. நிச்சயமாகப்பட்ட திருமணங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகும். கேது 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வசதி உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் தரக்கூடியதாக இருக்குது. புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். உடல் நலம் சீராகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்ல வேண்டும். உறவினர்களின் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடக்கக்கூடும். தெய்வ பணிகளின் ஈடுபாடு உங்களுடைய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க. எதிர்பாராத சலுகைகள் சற்று இழுபறியாக பிறகு கிடைக்கும். அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்பு காட்டினால் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது வேண்டாம். உங்களுடைய சக வியாபாரிகளின் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டம். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தா 26, 28. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 1, 3, 9. மேலும் நீங்கள் ஓம் நமச்சிவாயா, ஓம் சரவண பவ எனும் மந்திரங்களை உச்சரிப்பது மிக நன்மையை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.